அன்பு உள்ளங்களே, தமிழ் கற்போமா? அக் 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 அ ஓ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். மறுபடியும் இந்த அக்கு தான். அது கடைசியில் வர வேண்டியதான் முதல்ல போட்டிருக்கேன். ஏன்னா எழுத்தை படிச்சுக்க அப்படி தான் ஈஸியாக இருக்கணும். இக்கு சேர்ந்து கா, இக் ஆ கா, கீ, இக் ஈ கீ, இக் உ கூ கு, இக் உ கு, இக் ஊ கூ, இக்கே கே, இக்கே கே, இக் ஐ கை, இக் ஓ கோ, இக் ஓ கோ, இக் ஔ கௌ, இக்கௌ கௌ. அதுக்கடுத்து இது இங்கு. இது எப்படி சொல்லணும்? இங்கு இங் இங். அது அரை சொல்லாதான் சொல்லணும். இங்கு இந்த மேலே இதுக்கு நேராக வர்ற எழுத்துக்கு மேலெல்லாம் புள்ளி வரும். இங் இங்கில் ஆ இங் ஆ இங் ஆ இங் க, இங் ஆ இங் ஆ இங்கா இங்கா கா, இங்கி இங் ஈ இங் ஈ இங்கி இங்கி கி, இங் ஈ. இது பாருங்கள், இது இழுத்து சொல்கிறோம். இங்கி 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 கீ, இங். இது இங் ஈ கீ. இது சுழி இல்லாமல் இருக்குது, சுழிச்சு போட்டிருக்கோம். இதை சுழி இல்லாமல் இருக்கிறத கீ அப்படி சுருக்கமாக சொல்கிறோம். சுழிச்சு போட்டிருக்கிறத கீன்னு சொல்கிறோம். இங் உ இங் உ இங் உ இங் உ கு, இங் உ கு, இங் உ கு, இங் உ கு கு. இதன் எழுத்து கு. இங் ஊ கு, இங் ஊ கு, இங் ஊ கு. இது குன்னு சொல்கிறோம். இது சுழி விட்டுருக்கு பாருங்கள். இது சுழி இல்லாமல் கோடாக இருக்குது, இது சுழிச்சு விட்டுருக்கோம். இங் 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 ஏ இங் ஏ இங் ஏ கே கே கே. அதில் இந்த ஒத்த கொம்பு அந்த ஏயிலேருந்து இந்த கோடை எடுத்துட்டு அதை வழுக்கையாக போட்டிருக்காங்க. அதை காகோட சேர்த்துருக்காங்க. இதையும் இங்கு ஏன்னு சொல்கிற மாதிரி இங்கே 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 கே, இங் ஏ இங்கே இங்கே கே. வந்துச்சா? இங் ஐ இங்கை இங்கை இங்கை. எப்படி சொல்லணும்? கை கை, இங்கை கை இங்கை கை. இங் ஓ இங் ஓ. பாருங்க, இந்த ஓல வர்ற இந்த பாதி மேலே இருக்கிறத மட்டும் போட்டு ஒரு கா போட்டு ஒரு துணை எழுத்து போட்டு ஒரு புது எழுத்து, அதுதான் இங் ஓ கோன்னு கண்டுபிடிச்சி புதுசாக கோ. இங் ஓ கோ, இங் ஓ கோ. இதில் என்ன எழுத்து இருக்குது? இங்கே இருக்குது, ப்ளஸ் ஓ இருக்குது, ஓ இருக்குது, அதை கோவாக்கியிருக்கோம். இங்கு ப்ளஸ் ஓ கோ. இங்குக்கு வர்ற இங்கா இதில் வருது, ஓலை வர்றது இங்கே வருது, அங்கே கவ் ஓலை வர்றது இங்கே வருது, கா வருது, ஓலை வர்ற பாதி மேலே இருக்க எழுத்து இங்கே வருது. இதை கேக்கும் கோக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறக்கா ஒரு துணைக்கால் போட்டிருக்கு, கோ. துணைக்கால் சேர்த்து போட்டால் அப்படி சொல்லணும், கோ. இங்கு ஓ கோ, இங்கு ஓ கோ. இங்கோ கோ கோன்னு சொல்லி பார்த்தா கோன்னு வரும். இங் ப்ளஸ் அவு கௌ, இங் ப்ளஸ் அவு கௌ, இங் ப்ளஸ் அவு கௌ.
கவ். இதில் ஓனாவில் வர்ற மேல் பாதி வந்திருக்குது, அந்த இங்கில் வர்ற கா வந்திருக்குது, இந்த துணைக்கு வர்ற லா வந்திருக்குது. ஆக இது இந்த காவை நடுவில் நினச்சிக்கிட்டு காவில் இருக்க புள்ளி நினச்சா இங்குன்னு தெரியும். இங்கவ், 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 இங் அவ். இங்கவும் சேர்ந்து இங்கவ் ஆகுது, இங்கவும் சேர்ந்து இங்கவ் ஆகுது இல்லையா? இதே மாதிரி இன்னொரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் இப்படி வருஷம் எழுதிட்டு போனாக்க நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. தொடர்ந்து பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு மதுரை விசாலாட்சி ஆட்சின்னு பதிவு பண்ணுங்க, வரும். தமிழ் படிக்க ஈஸியாக இருக்கும். தமிழை எப்படி எப்படி எழுத்துக்கள் உருவாகுதுங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, யோசித்துக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ கவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் சா போட்டு இச்சு போட்டு பழகுங்க. இச்சு கூட ஆ சேர்ந்தா ச, இச்சு கூட ஆ சேர்ந்தாக்க சா. அப்போ சான்னு போடணும். நீட்டு போடுறதுக்கு என்ன போடணும்? துணைக்கால் போடணும். அப்படி கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே நான் மீதியை நான் தொடர்ந்து நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த கவ் வரைக்கும் எழுத்துக்களை படிச்சுக்கோங்க. இப்போ கூடிய சீக்கிரமாக எல்லா எழுத்துக்களையும் படிச்சிட்டோம்னு சொன்னால் வாசிக்க பழகிடலாம். நன்றி, வணக்கம். பெரிய ஆளுங்க படித்து பார்த்து நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி கவனித்து அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியலேன்னு சொன்னால் இந்த மாதிரி விளக்கி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சுலபமாக படிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எழுத்து கூட்டி சொல்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இதை படிச்சுக்கோங்க. நாளைக்கு மீதி இன்னும் 2-3 வருஷம் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளையும் சேர்த்து படிப்போம். நன்றி, வணக்கம். படிங்க.